ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராக்குல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அமெரிக்கன் சூப்பர் ஹீரோ படமான கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படிங்கிற படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அதாவது இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோவை வந்து ஒயிட் ஹவுஸில் புதுசாக எலெக்ட் ஆன பிரசிடெண்ட் வந்து ஒரு மீட்டிங்காக இன்வைட் பண்ணுறாரு. அப்படி இன்வைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ அவருடைய ஃப்ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா கூப்பிட்டு போகிறாரு. ஸோ போனதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கில் ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்துடுது. அதாவது அவருடைய ஃப்ரெண்டே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரசிடெண்ட் வந்து சுட்டுறாரு. சுட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோவே ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து பிடிச்சிட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிலைஸ் பண்ணுறாரு நம்ம ஹீரோ. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படம் மார்வலோட 36வது ஒரு படமாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் அமெரிக்கா சீரீஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா 4வது படமாக வந்திருக்கு. பொதுவாக மார்வல் படங்களில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு வாவ் மூமெண்ட் இருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஒரு சூப்பர் ஹீரோ படத்துக்கான எந்த ஒரு எலிமெண்ட்டுமே இந்த படத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு 2 இடத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆக்ஷன் இருக்குது. மற்றபடி இந்த படத்தை முழுக்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு உப்பு சப்பு இல்லாத கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். வில்லன் கேரக்டர்லாம் பொதுவாக இந்த மாதிரி படங்களில் பார்த்திங்க அப்படின்னா வில்லனை வந்து டம்மியாக எழுதிடுவாங்க. ஸோ எதுக்குமே இது பண்ண மாதிரி இருக்கும். இந்த படத்தில் வில்லனை வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. வில்லனோட கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காங்க. பட் அவர் எதுக்கு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி தான் நமக்கு தோணும். ஏன்னா அவருக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸே இந்த படத்தில் இருக்காது. ஸோ அவருக்கான ஒரு விஷயமே இந்த படத்தில் இருக்கவே இருக்காது. படம் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆக்ஷனே இருக்காது. எல்லாமே பேச்சு தான். பேசிக்கிட்டே இருக்கான், ஏன் பாம்பை வெளியே விட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பேசுகிறேன்னா தவிர பாம்பை வெளியே விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். பட் எந்த ஒரு ஆக்ஷனுமே இருக்காது. அந்த 2 ஆக்ஷன் சீக்வன்ஸை தவிர மற்ற எந்த ஒரு சூப்பர் ஹீரோக்கான எலிமெண்ட் இந்த படத்தில் சுத்தமாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தூக்கம் வரணுமா, கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வாட்டி போய் பாருங்கள். டிக்கெட்டை வாங்கிட்டு போய் உட்காருங்க, நல்லா தூங்குவீங்க. தூங்கி முடித்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் எழுந்து வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி சொல்லணும்னு தான் தோணுச்சு உங்களுக்கு. மற்றபடி இந்த படத்தை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. டெக்னிக்கலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க், அதோட பொருள் செலவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேறு லெவலில் மேக்கிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டமாக இருக்குது. டெக்னிக்கலாக அந்த சவுண்டு டிசைனிங்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் கதை தான் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. கதையில் கோட்டை விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ மற்றபடி இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக மார்வலோட ஒரு மிகப்பெரிய தீவிர ரசிகர்கள் இந்த படத்தை பற்றி யோசிங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராக்குல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.